பாசுமதி உருளைக்கிழங்கு மசாலா லஞ்ச் மாதிரி லஞ்ச் டின்னர் எதுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சிம்பிளாக பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், சாதம் வச்சுருக்கேன், காமிக்கிறேன். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசால் மாதிரி பண்ணணும். இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸ் தான். இது 5 to 7 மினிட்ஸ் இட்லி வைக்கிற நேரம் தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி, ஆனியன் ஸ்லைஸ், இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். பொடி நல்லா நீட்டாக நம்ம பகுடாக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாய் வத்தல் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பூண்டு. இப்போ பூண்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஆனியனை போட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நிறையா ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கடாயிலே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டை நசுக்கிக்கணும் கையால், மிளகாயை பொடிச்சிக்கணும், இது எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு. ஃப்ரைடு ஆனியன், வறுத்த மிளகா, வதக்கின பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மசிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி லாஸ்ட்டில் சேர்த்து ஒரு தரம் கலந்துக்கலாம். விட்டு போச்சு, அது இப்போ போட்டு கலந்துடுறேன். இது முடிச்சுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த வெயில் காலத்தில் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம், மார்னிங்கும் எடுத்துக்கலாம், எப்போனாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு, அந்த உருளைக்கிழங்கு அதை மசால் காமிச்சேன் பார்த்தீங்களா, 5 நிமிஷம் தான் ஆகும். அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கூட சீக்கிரம் வேலை முடியும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக இப்படி கலந்துட்டு இந்த ரைஸ் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஈஸி இந்த வெயில் காலத்துக்கு. குழந்தைலாம் ஆற்றுல இருப்பா, எல்லோரும் ஆற்றுல இருக்கும்போது பண்ணி கொடுங்க. தொட்டுக்கிறதுக்கு இது எதுவுமே வேண்டாம். வேணும்னா வத்தல், சிப்ஸ், அப்பளம் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.